விளக்கத்தை சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் அஃப்ரீன் ஃபாத்திமா. என் தந்தையின் பெயர் பீர் முகமது. நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் குர்ஆன் மதரசாவில் ஓதுறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட குகை தோழர்களின் வரலாறை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு நாட்டில் ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவன் சர்வதிகார குணம் கொண்டவன். சிலைகளை தான் நம்ம வணங்கணும்னு கட்டாயப்படுத்தினான். ஆனால் அந்த பகுதியில் இருக்க இளைஞர்களுக்கு இது பிடிக்கல. ஏன்னா நம்மளே ஒரு சிலை செஞ்சு அதை நம்மளே வணங்க முடியாதுல்ல, அதனால சிலை வணக்கம் கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அந்த இளைஞர்கள் எல்லாருமே ஓர் அணியானாங்க. ஓர் அணியாகி சிலை வணக்கம் கூடாது, நம்ம அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அந்த மன்னர் காதுக்கு போயிருது. அந்த மன்னர் நீங்க சிலை வணக்கத்தை தான் வணங்கணும், நீங்க சிலை வணக்கத்தை தான் வணங்கணும், நீங்க அல்லாஹ்வெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு அந்த மன்னர் சொன்னாரு. அந்த இளைஞர்கள் எல்லாருமே ஊர்ல உள்ள முக்கியமான ஆள்களோட மகன்களாக இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்ச நாள் கால அவகாசம் கொடுத்தாரு. அதுக்குள்ள நீங்க அந்த சிலை வணக்கத்தை விட்டுட்டு அல்லாஹ் வணக்கத்துக்கு வந்துருங்க மன்னர் கட்டளையிடுதான். அந்த இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று கூடி யோசிச்சாங்க. நம்ம உண்மையான மார்க்கத்தோடு இருந்தா இந்த நாட்டுல நம்ம உயிர் வாழ முடியாது. நம்ம உயிர் வாழணும்னா உண்மையான மார்க்கத்தை விட்டு விடணும். என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சாங்க. இந்த ஊரை விட்டே ஓடி போயிருவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அவங்க விளாடுற மாதிரி ஆக்ஷன் செஞ்சு ஊர் எல்லையே தாண்டிடுறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும் போது அவங்க கூட ஒரு நண்பர் இணைந்தாரு. அந்த நண்பர் கூட அவரோட நாயும் இணைது. அந்த நல்லவர்கள் கூட அந்த நாய் இணைந்ததுனால அந்த நாயை கூட குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அவங்க உலக இன்பங்கள் அனைத்தையும் அவங்க இழந்தாலும் இஸ்லாத்தை இழந்திடக்கூடாது என்ற ஏக்கம் அவர்களுக்கு சுவனமே அவர்களோட இலக்காக இருந்தது. அவங்க போயிட்டு இருக்கும் போது அவங்க கண்ணில் ஒரு குகை தென்படுது. அந்த குகையில போய் பார்க்காங்க. இருட்டும் இல்லை, சூரியன் சூடும் இல்லை, காற்றோட்டமாக இருந்ததுனால அவங்க அங்க தங்கலான்னு முடிவெடுத்தாங்க. அந்த இளைஞர்கள் எல்லாருமே அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்தாங்க. அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததுனால அல்லாஹ் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தூக்கத்தை கொடுத்தான். அவங்களும் தூங்குனாங்க. அவங்க ஒரு நாள் 2 நாள் தூங்கல, ஒரு வாரம் 2 வாரம் தூங்கல, ஒரு மாசம் 2 மாசம் தூங்கல, ஒரு வருஷம் 2 வருஷம் தூங்கல, 300 வருஷமாக தூங்கினாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கும். நம்ம பஞ்சு மெத்தையில படுத்தாலும் உடல் ஃபுல்லும் புண்ணாகிரும். ஆனா அல்லாஹ் அவங்கள புரண்டு படுக்க வச்சா. அவங்க கூட அந்த நாய் 2 கால்களையும் விரித்து கொண்டு காவல் காப்பது போல ஒருங்குச்சான். அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாலுமே அவங்க முடிச்சிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்குமா. அவங்கள பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களாம். இதெல்லாம் அல்லாஹ் அவங்கள பாதுகாப்பதற்காக ஏற்பாடு செய்தது. அவங்க 300 வருஷம் கழிச்சு எந்திரிச்சு அவங்க பேசிக்கிட்டாங்களா, நம்ம ஒரு நாள் தூங்கியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னும் சில பேர் நம்ம ஒரு அரை நாள் தூங்கியிருப்போம் அப்படின்னாங்களாம். அவங்க எவ்வளோ நாள் தூங்கினோன்னு அவங்களுக்கே தெரியாதாம். உடனே அந்த இளைஞர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. நம்ம ஒரு அரை நாள் தூங்கியிருப்போம் அப்படின்னாங்க. அதில் ஒரு இளைஞர் சொன்னாரா, நம்ம எவ்வளோ நாள் தூங்கினோன்னு அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும், இந்த பேச்சை இதோட விடுங்க அப்படின்னு முடிச்சாங்களாம். அந்த இளைஞர்கள் எல்லாருக்குமே உணவு தேவைப்பட்டுச்சா. உடனே உணவு வாங்குவதற்காக ஒரு இளைஞர்கிட்ட காசு கொடுத்து கடைக்கு அனுப்பி வச்சாராம். அந்த இளைஞரும் கடைக்கு அவருக்கு தேவையான பொருட்களை ஃபுல்லாக வாங்கிட்டு கடைக்காரரிடம் காசு கொடுக்கும்போது கடைக்காரரு காசையும் பார்த்தாராம், காசு கொடுத்த இளைஞரையும் பார்த்தாராம். மாத்தி பேர்த்துட்டு கேட்டாராம், உனக்கு எதுவும் புதையல் எதுவும் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டாராம். அந்த கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமா. ஏன்னா இது 300 வருஷத்துக்கு முன்னாடி காசு, இதை இப்ப கொடுத்த உடனே அந்த கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே அவங்க மாத்தி கேட்டுட்டு இருந்தாரா. அந்த இளைஞர் சொன்னாரா, நான் அதெல்லாம் இல்லை, நான் நேரத்தான் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாரா. உடனே அந்த கடைக்காரரு சிரிச்சுட்டு சொன்னாரா, என்ன நீ முட்டாள் நினைச்சியா, இது 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசு, இதை போய் நேரத்தா எடுத்துட்டு வந்தேங்க அப்படின்னு அந்த கடைக்காரரு கேள்வி கேட்க மக்கள் எல்லாருமே கூடியிருந்தாங்க. அந்த இளைஞரை ஊர் தலைவரோட
கூட்டு போறதா மக்கள் முடிவெடுத்தாங்க. அந்த இளைஞர் ரொம்ப பயந்தாரு. நம்ம எந்த மன்னர்கிட்ட தப்பிச்சு வந்தோமோ அந்த மன்னர்கிட்டே கூட்டு போறாங்களேன்னு அந்த இளைஞருக்கு ரொம்ப பயம். ஏன்னா அந்த இளைஞர் இன்னும் அதே மன்னர் தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. உடனே அந்த இளைஞரையும் ஊர் தலைவரிடம் கூட்டு போயிருந்தாங்க. அந்த ஊர் தலைவர் சிலை வணக்கத்தை எதிர்ப்பவராக இருந்ததுனால அந்த இளைஞர் அவர் ஊரை விட்ட ஓடி வந்ததை பத்தியும் மன்னரை பத்தியும் சொன்னாரு. உடனே அந்த மன்னர் குகையில இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்களையும் கூட்டு வர்றதுக்காக ஊர் தலைவரும் ஊர் மக்களும் குகை கிட்ட வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த கடையில மாட்டிக்கிட்டார்ல அந்த இளைஞர் சொன்னாராம், நம்ம எல்லாரும் போனா அவங்க பயந்துருவாங்களாம். முதல்ல நான் மட்டும் போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றேன், பின்னாடி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் கோயிலுக்குள்ள போறாரு. போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுதாரு. அவங்க மீண்டும் உறங்குறாங்க. மீளாத உறக்கம். அவர்கள் மரணித்து விட்டாங்க. ரொம்ப நாள் ஆயும் வராததுனால அந்த ஊர் மக்களோ ஊர் தலைவரோ கோயிலுக்குள்ள போய் பார்க்காங்க. அவங்க எல்லாரும் மரணித்து இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு கட்டிடம் கட்டணும்னு சில பேர் சொன்னாங்க. இன்னும் சில பேர் இந்த இடத்துல ஒரு தொழுமிடத்தை கட்டணும்னாங்க. நல்லவர்கள் இருந்த இடத்த தொழுமிடத்தை கட்டும் தவறான நடத்தை மக்களிடம் இருந்தது. இப்படிதான் சிலை வணக்கத்திலிருந்து கபர் வணக்கத்திற்கு மக்கள் நடத்தப்பட்டாங்க. இந்த சம்பவம் சூரத்துல் காஃப்ல 9வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை அல்லாஹ் கூறுகிறான். 3 இளைஞர்கள் 4வது நாயா இருக்கலாம், இல்லாட்டி 4 இளைஞர்கள் 5வது நாயா இருக்கலாம், இல்லாட்டி 5 இளைஞர்கள் 6வது நாயா இருக்கலாம், இல்லாட்டி 7 இளைஞர்கள் 8வது நாயா இருக்கலாம்னு அல்லாஹ் சொல்றான். எனக்காக துவா செய்யுங்க, என்னோட பெற்றோர்களுக்காக துவா செய்யுங்க, என்னோட அஜத்காக துவா செய்யுங்க, என்னோட மதரசா வளர்ச்சிக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.